அத்தனைக்குமான அடிப்படையாக இருப்பது பள்ளி கல்விதான். உயர்கல்வியில் நிறைய விஷயங்கள் நடந்தாலும் நடக்க முடியாமல் போனாலும் ஒரு சாதாரண தப்பு ஒரு பையன் செஞ்சா கூட நம்ம என்ன செய்யறோம், எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு அப்படின்னு கேட்கிறோம். எந்த பள்ளிக்கூடத்திலையும் என்ன நல்லது செய்யணும் எந்த கெட்ட செய்யணும் சொல்லி தரல. எல்லாருமே சொல்லக்கூடிய மாரல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டு விட்டதாக இருக்கிறது. அப்படி ஒரு வகுப்பு இருக்குமே ஆனால் அது நடத்தி முடிக்காமல் போன அறிவியல் பாடத்தையும் கணித பாடத்தையும் எடுத்து நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக மாறிவிட்டது. மொராலிட்டி அப்படிங்கிறது குறைந்து கொண்டே போகிறது. அதற்கான காரணம் மாரல் வகுப்புகள் பள்ளிக்கூடத்திலிருந்து எடுத்து நிகழ்த்திக்கிட்டே வர்றாங்க. முழுக்க முழுக்க மெக்கால சிஸ்டத்தின் அடிப்படையில் நாம் ஒரு கிளர்க்குகளை எழுத்தர்களை மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை வைத்திருக்கிறோமோ என்ற கேள்வி எழுகிறது. இங்கிருந்து வெளியேறக்கூடியவர்கள் நண்பர்களே, இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் பட்டதாரிகள் வெளியேறக்கூடிய மாநிலம் தமிழகம். இந்தியாவிலேயே அதிகமான வேலையில்லா பொறியியல் பட்டதாரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் மிகச்சரியாக குறிப்பிட்டார். தமிழகம் இந்தியாவிலேயே அதிகமாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் கொண்டதாக இருக்கிறது. அதிமுகவுடைய சாதனைகளை சொன்னார், காமராஜரையும் கூட சேர்த்துக் கொண்டார். திமுகவும் கூட இதில் பங்களித்திருக்கிறது. இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்து பொறியியல் கல்லூரி சேருவதற்கான தகுதி மதிப்பெண்களை குறைத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அதனால அதிகமான மாணவர்கள் சேர்ந்தார்கள். முதல் தலைமுறை மாணவர்களுக்கான கூடுதல் சலுகைகளை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்காக. அதனாலும் எண்ணிக்கையில் மாணவர்கள் சேர்ந்தார்கள். ஆனால் குவாண்டிட்டி எண்ணிக்கையில் நாம் கவனம் செலுத்தினோம், குவாலிட்டி தரத்தில் நாம் கவனம் செலுத்தினோமா என்ற கேள்விக்கு யார் விடை தருவார் நண்பர்களே? தரமான பட்டதாரிகள், வேலைக்கு உகந்த பட்டதாரிகள், சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பட்டதாரிகள் உருவாக்கி இருக்கிறோமா? அத்தனை பெருமக்களுமே சொன்னார்கள், படித்தவர்களை விட படிக்காதவர்கள் பெரும் முதலாளிகளாக ஆக முடிகிறது. பெரும்பாலான பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் கடமைக்கு செய்கிறார்கள். ஒரு மாணவனுக்கு பாடம் நடத்த வேண்டியது என்னுடைய கடமை. என் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய 45 பிள்ளைகளும் என் பிள்ளைகள் போல என்று நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? அப்துல் கலாம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய தாயை தந்தையை குறிப்பிடவில்லை, தன்னுடைய ஆசிரியர்களை மட்டுமே குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். என்னுடைய ஆசிரியர்கள் தான் காரணம், என்னுடைய ஆசிரியர்கள் தான் காரணம் சொல்லிக் கொண்டே இருந்தார். எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் அப்படி இருக்கிறார்கள்? அரசாங்கம் எந்த மாதிரி ஆசிரியர்கள் மீது அக்கறை செலுத்துகிறது? முன்பே குறிப்பிட்டது போல 7000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவர்களை பாடம் நடத்த என்று சொன்னால் எப்படி நடத்த முடியும்? நிதி இல்லை என்று அரசாங்கம் சொல்கிறது, நீதி இல்லாமல் போய்விடுகிறது. தரமான ஆசிரியர்கள் இல்லாமல் போனால் தரமான மாணவர்களும் இல்லாமல் போவார்கள். தமிழ்நாட்டில் கல்வி முறையில் மாற்ற வேணுமான்னு பேசும்போது இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் உட்பட அத்தனை மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி முறை நவோதயா பள்ளி முறை, தமிழகத்தை தவிர. ஏன் என்ற கேள்வி எனக்கு இதுவரைக்கும் பதில் கிடைக்கவில்லை. ஹிந்தி அங்கு சொல்லித்தரப்படுகிறது என்று. தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஹிந்தி இல்லையா? ஜெர்மன் இல்லையா? பிரான்ஸ் இல்லையா? தெலுங்கு, கன்னடம், உருது உட்பட பிற மொழிகள் இல்லையா? எதற்காக நாம் எதிர்த்தோம் என்று எனக்கே தெரியவில்லை. ஊரக பகுதிகளில் முற்றிலும் இலவசமாக குடியிருப்பு, உணவு உள்பட அத்தனையும் தரக்கூடிய ஒரு பள்ளி திட்டமாக நவோதயா பள்ளி திட்டங்கள் இருக்கின்றன. இந்தியாவிலேயே இல்லாத ஒரே மாநிலம் தமிழகம். ஒரு புதிய வாய்ப்பை திரு ராஜா அவர்கள் கூட குறிப்பிட்டார். எதை படிக்க வேண்டும், எதை படிக்க கூடாது என்றெல்லாம் நாம் முடிவெடுக்க ஆரம்பிக்கிறோம். முடிந்தளவு அதிகம் படிக்க வேண்டும், முடிந்தளவு அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் போயிருக்கிறது. அத்தனையும் தான் நாம் பேசக்கூடிய இந்த விஷயத்துல அடிப்படையான புள்ளியாக, மைய புள்ளியாக இருப்பது குவாலிட்டி, தரம். புதிதாக ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட இருக்கிறது. அதுல முக்கியமான முடிவெடுத்திருக்கிறார்கள், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் வரி கிடையாது என்று. நான் ஒரு மாற்றுப்பார்வையை வைக்கிறேன், கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தான் அதிகமான வரி விதிக்க வேண்டும் என்று. கல்வியும் சுகாதாரமும் இந்த அரசாங்கத்தின் கையில் இல்லை. கல்வியும் சுகாதாரமும் உள்கட்டமைப்பும் அரசாங்கத்தின் கடமையாக, முதல் கடமையாக இருக்க வேண்டும். கல்வியும் சுகாதாரமும் உள்கட்டமைப்பும் தனியாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நீங்கள் ஆகச்சிறந்த கல்லூரிகளை தேடி செல்வீர்கள், ஆனால் தனியார் கல்லூரிகளாக இருக்கிறது. ஆகச்சிறந்த பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்களாக இருக்கின்றன. ஆகச்சிறந்த மருத்துவமனை அது முதலமைச்சராகவே இருந்தாலும் தனியார் மருத்துவமனைக்கு தான் செல்ல வேண்டியிருக்கிறது. உள்கட்டமைப்பு உங்களுக்கு செய்யப்பட்டிருக்க வேண்டிய கடமை. சாலையில் நீங்கள் சென்றால் டோல் கட்டணம் கட்ட வேண்டும். இந்த ரோட்ல நீங்க போகணும், கார் ஓட்டினா நீங்க அதுக்கு டோல் கட்டணும். உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி இந்த மூன்றும் தனியார் சென்று விட்டன. அதிகமான கொள்ளை நடக்கக்கூடிய இடம் நண்பர்களே இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் ஒரு தொழில் 100% லாபம் தருமையானால் அது பள்ளிக்கூடம் நடத்துவதுதான். இன்ஜினியரிங் கல்லூரி நடத்தி கொண்டிருந்தவர்கள் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை குறைந்த பிறகு
அதை பள்ளிக்கூடமாக மாற்றி விடலாமா என்று நினைக்கிறார்கள். நம்புவீர்களா இதை? இன்ஜினியரிங் கல்லூரி கட்டடம் இருக்கிறது, அமைப்பு இருக்கிறதை பள்ளிக்கூடமாக மாற்றிவிட்டால் லாபம் வரும் நினைக்கக்கூடியவர்கள். அது ஒரு சரியான யோசனையாக முன்வைக்கப்படுகிறது. பள்ளிக்கூடம் அந்த அளவுக்கு பணம் தட்டு தருகிறது. அத்தனை நண்பர்கள் குறிப்பிட்டார்கள், எந்த ரெசிப்டும் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் முதல் பாடமாக மாணவன் கற்றுக்கொள்வது கண் முன்னால் நடக்கக்கூடிய ஊழல். திரு ஹாஜாக்கனி அவர்கள் குறிப்பிட்டார், டொனேஷன் ஒரு தொகை கொடுக்கப்படுகிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகி கட்டடம் கட்டுவதற்கு, அவருக்கும் சேர்த்து கட்டடம் கட்டுவதற்கு மாணவனிடம் காசு வசூலிக்கப்படுகிறது. ஒரு வரி ரசீது கொடுக்கப்படவில்லை. முதல்ல சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று அமல்படுத்தும் போது திரு சிதம்பரம் அவர்கள் என்று நினைவு, அவங்க சொன்னாங்க, சர்வீஸ் டாக்ஸ் வந்து நம்ம கட்டலாம், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா கட்டப் போகிறவர்கள் அந்த நிறுவனத்தினர் என்று சொன்னார்கள். ஆனால் வசூலித்தது யாரிடம்? நம்மகிட்ட தான் வசூலிச்சாங்க. இன்னைக்கு கல்விக்கு வந்து சுகாதாரத்துக்கு வந்து வரி கிடையாதுன்னு சொல்றாங்க. இவர்கள் வசூலிக்கக்கூடிய தொகை, ஒரு மருத்துவமனைக்கு போனா, ஒரு பள்ளிக்கல்விக்கு, ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்வதா லட்சங்களில் பேசப்படுகிறது. பொறியியல் கல்லூரிக்கும் மருத்துவக் கல்லூரிக்கும் எவ்வளவு வந்து சீட்டு பேசியிருந்தோமோ எல்கேஜில இருந்தே ஆரம்பிச்சிடறான். இப்படிப்பட்ட மாணவர்களை நம்ம எப்படி நல்ல மனிதராக உருவாக்க முடியும்? பேராசிரியர் டாக்டர் பாலகுருசாமி அவர்கள் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டார்கள், நம்மிடம் ஒழுக்கம் பற்றிய பாடமே இல்லை, நம்மிடம் இறை நம்பிக்கை பற்றிய பாடமே இல்லை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னால் வள்ளுவர். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழாறு நீர் என்று சொன்னார். எவ்வளவு படிச்சு என்ன, உனக்கு இறைவன் மீது அச்சம் இல்லை என்று சொன்னால் நீ படித்ததெல்லாம் வீண். நீ என்ன பெரிய விஷயமா இருந்தா என்ன, நீ ஒழுக்கமா இல்லைன்னு உயிரோடு இருக்கிறதே பிரயோஜனம் இல்லை சொன்னார். அப்பேற்பட்ட விஷயங்களை, அப்பேற்பட்ட மதிப்பீடுகளை இன்றைய கல்வி திட்டம் தந்திருக்கிறதா, இருக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன். நல்ல கல்வி முறை, நல்ல மாணவர்கள், ஒழுக்கமான மாணவர்கள், இறை மீது அச்சம் கொண்ட மாணவர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜன் குறிப்பிட்டது, 12 ஆண்டுகளாக தமிழகத்தில் பாடத்திட்டங்கள் மாற்றப்படவில்லை, விரைவிலே மாற்றப்படும். பாடத்திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஒரு எண்களை உருவாக்கக்கூடிய எந்திரங்களாக மாற்றாமல், 12ஆம் வகுப்புல தோல்வி அடைஞ்சா 5 மாணவர்கள், பிஞ்சுகள், 16, 17 வயசு மாணவர்கள், 5 மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? வாழவா சாகவா? 12 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு சாருக்கு தான் கற்றுக் கொடுத்திருக்கோமா? அந்த பெற்றோருக்கு தெரியுமா? ஆசிரியர்களுக்கு தெரியுமா? அப்ப எந்த மாதிரியான மதிப்பீட்டு முறையை நம்ம வச்சிருக்கிறோம்? ஒவ்வொரு தோல்வியும் ஒரு படிக்கல், அது உனக்கு தடைக்கல் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை கூட மாணவர்களுக்கு சொல்லி தராமல், அந்த பிஞ்சு நடத்தல மனசுல தேர்வில் தோல்வி என்பது தேர்தலில் தோல்வியை விட மோசமா பார்க்கணும். டெபாசிட் இழந்தவங்க எல்லாம் தெம்பா சுத்திட்டு இருக்காங்க. 1 மார்க்ல போச்சு, 2 மார்க்ல போச்சு அப்படிங்கிறதா சூசைட் பண்ணி சாரமா? என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? வாழவா சாகவா? இந்த மாணவர்களுக்கு வாழ்வதற்கான அடிப்படை விஷயத்தை சொல்லித்தர வேண்டாமா? நல்ல மனிதனாக வாழ்வதற்கு சொல்லித்தர வேண்டாமா? ஒழுக்கமான மனிதனாக வாழ்வதற்கு சொல்லித்தர வேண்டாமா? பாடத்திட்டங்கள் அதற்கு துணை நிற்க வேண்டும். அரசின் அணுகுமுறை அதற்கு மிக முக்கியமான பொறுப்பு வைக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அது அத்தனையும் தாண்டி நண்பர்களே, பெற்றோருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மாணவர்களாக பள்ளிக்கூடத்தில் செல்லக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் திணிக்காதீர்கள். அவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறது என்பதை பாருங்கள். கனவு நிறைய வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோருடைய ஆசையை நிறைவேற்றத்துக்காக மெட்ரிகுலேஷன்ல சேர்றாங்க, சிபிஎஸ்இல சேர்றாங்க, காலேஜில் வந்து அவங்க விரும்பாத பாடத்தை எடுக்கிறாங்க. இப்படி மாறி மாறி நம்முடைய எண்ணத்தை, கனவை மாணவர்கள் மீது திணிக்கிறோம். அது அழுத்தமாக மாறி பாடத்திட்டத்தின் அழுத்தம் பெற்றோருடைய அழுத்தம் என்று விபரீதமான முடிவுக்கு செல்கிறது. நிச்சயமாக பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும், அரசின் அணுகுமுறை மாற்ற வேண்டும், ஆசிரியர்கள் மாற்ற வேண்டும், பெற்றோர்கள் மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நண்பரே.